بسم الله الرحمن الرحيم. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ரமலானுடைய நிகழ்ச்சியின் கிட்டத்தட்ட ரமலானின் கடைசி நாட்களை நாமெல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த முக்கியமான சந்தர்ப்பத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சர்வதேச முறுகல் நிலை தொடர்பாக இந்த இடத்திலே பார்க்க இருக்கிறோம். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக, குறிப்பாக ரமலானுடைய ஆரம்ப காலகட்டங்களிலேயே சர்வதேச ரீதியில் மிகப்பெரியதொரு அதிர்வலையை உண்டாக்கிய ஒரு முக்கியமான காரியம் நடந்தேறியது. அது என்னவென்று சொன்னால், கத்தார் அரசு மீதும் கத்தார் நாடு மீதும் சவுதி அரேபியா, பஹ்ரைன், UAE ஐக்கிய அரபு ராச்சியம், அதேபோன்று எகிப்து மற்றும் இன்னும் சில நாடுகள் ஒன்றிணைந்து பொருளாதார, வர்த்தக, ராஜதந்திர அனைத்து தொடர்புகளையும் நீக்கிக் கொண்டு கத்தார் மீதான முழுமையான ஒரு தடையை விதித்திருந்தது. இந்த தடை விதித்ததற்கு பிறகு என்றைக்கு கத்தார் மீது சவுதி அரேபியா தன்னுடைய தடையை நெருக்கியதோ, என்றைக்கு கத்தார் மீது தன்னுடைய தடையை பஹ்ரைன் பிரகடனப்படுத்தியதோ, அந்த நேரத்திலிருந்து இன்று வரைக்கும் சமூக வலைதளங்களிலும், குறிப்பாக தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலே வெளியிடப்படுகிற நாளாந்த வாராந்த பத்திரிகைகளிலும் மாதாந்த சஞ்சிகைகளிலும் இது தொடர்பான ஒரு மிகப்பெரிய வாத பிரதிவாதம் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் கண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த வாத பிரதிவாதங்களை தொடர்ச்சியாக உற்று நோக்குகிற நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அத்தனை பேரும் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. அது என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால், என்றைக்கு சவுதி அரேபியா முதற்கொண்ட நாடுகள் கத்தார் மீதான தன்னுடைய தடை அறிவிப்பை விதித்ததோ, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான வசைபாடல்களும், சவுதி அரேபியாவுக்கு எதிரான மார்க்க ரீதியிலான ஃபத்வாக்களும், சவுதி அரேபியாவை ஒரு முர்த்ததுகளை போன்று காட்சிப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய காரியங்களையும் ஒரு சாரார் திட்டமிட்டு முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தெளிவாக அவதானிக்க முடிகிறது. முதலாவது ஆரம்பமாக இந்த பிரச்சனையில் நாம் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய, மனதிலே பதித்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், கத்தார் மீதான சவுதி அரேபியாவின் தலைமையிலான அரபு நாடுகளின் தடையை பொறுத்தவரையில் இந்த தடைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. சர்வதேச அரசியல் பின்புலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச பிரச்சனை என்பதை யாரும் மறுக்கவோ மறுதளிக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஆனால் இன்றைக்கு இது எப்படி காட்டப்படுதுன்னு கேட்டால், மார்க்க ரீதியிலான பிரச்சனை போன்று காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மார்க்க ரீதியாக பார்ப்பதாக இருந்தால் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் வைத்துத்தான் பார்க்க முடியும். வேறு எந்த கண்ணோட்டத்திலையும் இந்த பிரச்சனை மார்க்க ரீதியிலான பிரச்சனையாக அணுகப்பட மாட்டாது. முதலாவது என்ன புரியணும் கேட்டால், இந்த கத்தார் மீது சவுதி அரேபியா தடை விதித்தது, இந்த தடை விதிப்புக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? இதே நேரத்தில் சவுதி அரேபியா முதற்கொண்ட நாடுகள் இப்படி அதிரடியாக தடை விதிப்பதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டது என்பதை ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையான பிரச்சனை, இந்த சர்வதேச அதிர்வலை பிரச்சனையில் மிக அடிப்படையான பிரச்சனை என்ன தெரியுமா? அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுவது சவுதி அரேபியா. எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த நாடுன்னு சொன்னால், உலக மட்டத்தில் அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி செய்கிற முதன்மை நாடு சவுதி அரேபியா தான். உலகத்திலேயே அதிகமான ஆயுதங்களை
இறக்குமதி செய்கிற முதல் நாடு எது? சவுதி அரேபியா தான். இரண்டாவது இந்தியா. இந்தியாவை மிஞ்சுகிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய இராணுவ பலத்தை பெருக்குவதற்கு உண்டானது. இதே நேரத்தில் சவுதி அரேபியாவோடு இணைந்திருக்கிற பஹ்ரைன், யுஏஇ, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள், அதே போன்று எகிப்து, இது போன்ற நாடுகள் எல்லாம் ஆல்ரெடி ஐக்கிய அரபு அந்த தீபகற்பத்தோடு சம்பந்தப்பட்ட கூட்டமைப்புகளில் அடங்கி இருக்கக்கூடிய நாடுகள் தான். தனியாக இதுக்கென்று சேர்ந்த நாடுகள் இல்லை. இவங்க எல்லாம் ஆல்ரெடி கத்தார் உட்பட எல்லா நாடுகளுமே ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நாடுகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இப்ப திடீரென்று இந்த பிரச்சனை வர்றதுக்கான முக்கிய காரணமாக என்ன மீடியாக்கள் ஊடாக தமிழ் பேசுகிற மக்களுக்கு என்ன செய்தி சொல்லப்படுதுன்னு கேட்டா, பாத்தீங்களா, டொனால்ட் ட்ரம்ப் எப்ப சவுதி அரேபியாவுக்கு போனாரோ, போனதோட சவுதி அரேபியா ட்ரம்புடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த தடையை விதித்திருக்கிறார்கள். ட்ரம்பும் அதை சொல்றாரு. என்ற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ட்ரம்பும் ட்விட்டர்ல போட்டிருக்கிறாரு. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இவங்க பெரிய ஆதாரமாக எதை முன்வைக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? ட்ரம்பே சொல்லி இருக்கிறாரு. ஆக ட்ரம்ப்ட பேச்சை கேட்டு தான் தடையை விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. முதலாவது என்ன புரியணும்னு கேட்டா, இந்த தடை இன்று விதிப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட தடையே அல்ல. 2014 கத்தார் மீதான தடை விதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில காரணங்களால் அது பின்னடைவுக்குள்ளாகி இப்ப 2017 இந்த தடை வந்திருக்கிறது. தடைக்கு சொல்லப்பட்ட காரணங்களுக்கும் ட்ரம்புக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்குதா? ட்ரம்ப் 1-2 தான் சம்பந்தப்பட முடியும். இதுல சொல்லப்படுகிற 13 முக்கியமான காரணங்கள்ல ட்ரம்ப் டைரக்டாக சம்பந்தப்படவே முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ட்ரம்ப் பேச்சை கேட்டு இதை தடை விதிச்சாங்க என்று சொல்வது அபத்தமானது. இதுல முதல்ல என்ன புரியணும் தெரியுமா? பேசக்கல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்தீங்களா, இவங்களுக்கு சவுதி அரேபியாவை காப்பாற்றணும், அதனால தான் இப்படி பேசுறாங்க. சவுதியை காப்பாற்ற வேண்டிய தேவையோ, கத்தாரை இகழ வேண்டிய தேவையோ இலங்கையில ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துக்கு கிடையாது. ஏன் கிடையாது? நமக்கு சவுதியில இருந்து ஃபண்ட் வரவும் இல்லை, கிணறு கட்டவும் இல்லை, பள்ளி கட்டவும் இல்லை. இதே நேரத்தில் கத்தார்ல இருந்து காசு வரவும் இல்லை, கிணறு கட்டவும் இல்லை, பள்ளி கட்டவும் இல்லை, வேற சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நாம அந்த பணத்தை கொண்டு செய்யவும் இல்லை. நமக்கு அவங்க தர்றதுனால நின்றுமோண்டு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, தரலாட்டி குறைஞ்சிருமோண்டு அச்சப்பட வேண்டிய எந்த தேவையும் நமக்கு இல்லை. மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும். நம்ம மடியில கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை. நாம யாரை ஆதரிச்சாலும் எதிர்த்தாலும் இதற்கு எந்த சாயமும் பூச முடியாது. ஏன் தெரியுமா? இதுல நல்லா கவனிச்சு பாருங்க. நான் பின்னாடி பல காரணங்கள் அடுக்குவேன். முதல்ல என்ன புரியணும் தெரியுமா? இந்த பிரச்சனையில சவுதி அரேபியாவை ஆதரித்து வெளிப்படையாக பேசிய இலங்கையில எந்த உலமாக்களையும் இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாது. இதுக்கு பிறகு இந்த உரையை கேட்டுட்டு வேணும்னா பேச வாய்ப்பு இருக்கு, காப்பாத்தி கொள்றதுக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த சலபிகளும் சவுதியை ஆதரிச்சு பேசல, எந்த மதனிகளும் சவுதி ஆதரிச்சு பேசல, எந்த துக்தூர்களும் சவுதி ஆதரிச்சு பேசல. ஆதரிக்க வேண்டியவங்க ஆனா ஆதரிச்சு பேசல. இதே நேரத்தில் அடுத்த பக்கம் பாருங்க, கத்தார் ஆதரிச்சு ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல நிறைய பேர் தமிழ் பேசுகிற உலகத்தில் சேவ் கத்தார், கத்தாரை பாதுகாப்போம், அது செய்வோம், இது செய்வோம், கத்தார் கெத்து என்று ஹேஷ்டேக் போடுறவங்க இந்த வட்டத்துக்குள்ள எல்லாரையும் பாருங்க. இந்த கத்தாரை ஆதரிக்கிற தலைவர்கள் யாருமே வெளிப்படையாக இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்கள தொண்டர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் செய்யறாங்க. கத்தாரை ஆதரிக்கிற அவர்களை சார்ந்த யாருமே வெளிப்படையாக இது சம்பந்தமாக ஆதரவு குரலை எழுப்பவில்லை. ஏன் எழுப்ப? இவங்களும் எழுப்பல, அவங்களும் எழுப்பல. ஏன் எழுப்பல தெரியுமா? 2 பேருக்கும் 2 தரப்பும் தேவை. ஒரு தரப்பு தேவைன்றதில்லை. சவுதி ஆதரிக்கிறவனுக்கும் கத்தார் தேவை, அங்க போய்க்கிறனும், வந்துக்கிறனும், பணத்தை எடுத்துக்கிறனும், பல தேவைகள் இருக்குது. இதே நேரத்தில் கத்தார் ஆதரிக்கிறவனுக்கும் சவுதி அரேபியா தேவை. இந்த 2 பேருக்கும் 2ம் தேவை. நம்மளை பொறுத்தவரையில் அவனும் தேவையில்லை, இவனும் தேவையில்லை. மிஞ்சி மிஞ்சி போனா யாரையாவது சவுதி எதிர்த்து பேசிட்டோம்னு வைங்க, மிஞ்சி மிஞ்சி போனா அவனால் என்ன செய்ய முடியும்? சவுதிக்கு வராதுன்னு சீல் குத்த முடியும். பாஸ்போர்ட்ல சீலை குத்தி சவுதிக்கு விசா தர மாட்டேன்னு சொல்ல முடியும். குத்திட்டு போ, அதனால செத்து போயிடுவோமா? செத்து போக மாட்டோம். அப்ப அடிப்படையா என்ன புரியணும்னு கேட்டா, இதுல இவங்க வெளிப்படையாக பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பேசிட்டா நமக்கு வருமானம் குறைஞ்சிரும், அல்லது நம்மளை இலக்கு வச்சிருவாங்க,
நமக்கு அந்த நாட்டுக்கு போக முடியாம போயிரும். அதனால தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இரண்டு தரப்பு தலைவர்களும் அமைதி காத்து கொண்டு இருக்கிறார்கள். இதுல நேர்மையாக புரிய வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது. சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறேன்னு தெரியுமா? சவுதி அரேபியாவை 100% இஸ்லாமிய நாடுன்னு நாம எங்கேயும் சொல்லல. சவுதி அரேபியாவில் தவறே இல்லைன்னு நாம சொல்லல. கத்தார் செய்யற எல்லாமே தவறுன்னு சொல்லல. ரெண்டு தரப்புலையும் சரியும் இருக்கிறது, தவறும் இருக்கிறது. ஆனா இந்த பிரச்சனை சர்வதேச பிரச்சனையை தவிர ஒரு ஆன்மீக பிரச்சனை அல்ல. முதல்ல இந்த தடையை விதித்திருக்கிற பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் சொல்லுகிற மிக முக்கியமான காரணங்கள், தடைக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? முதலாவது அடிப்படையாக அவங்க சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டா, இந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்றால் ஈரானுடனான முழுமையான தொடர்புகளை இந்த கத்தார் விடுவித்துக் கொள்ள வேண்டும். எந்த விதத்திலையும் ஈரானோட தொடர்பு வைக்க கூடாது என்கிற ஒரு முக்கியமான ஷரத்தை போட்டிருக்கிறாங்க. இந்த ஷரத்தில் இருந்து மார்க்க ரீதியா இதை அணுக முடியும், வேற எதையும் அணுக முடியாது. மார்க்க ரீதியா அணுகுவதற்கு ஒரு முக்கியமான இடம் இது. ஏன் தெரியுமா? ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அரசியல் பிரச்சனை இல்லை. முதல் பிரச்சனை ஆன்மீக பிரச்சனை. என்ன ஆன்மீக பிரச்சனை? அவன் ஷியாக்காரன், இவன் சுன்னி முஸ்லீம். தெளிவா அவன் ஷியாக்காரனா இருக்கிறான், இவன் சுன்னி முஸ்லீமா இருக்கிறான். இந்த இடம் தான் பிரச்சனைக்குரிய இடம். ஈரானுடனான சவுதியினுடைய பிரச்சனை இன்று நேற்று ஆரம்பித்த பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனை எங்க வெடிச்சிருக்கும்? இறுதியா கடந்த வருட ஹஜ்ஜில் வெடிச்சிருக்கும். ஆனா அது ஏதோ ஒரு காரணத்தினால தப்பி பிழைத்து வந்து விட்டது. ஹஜ்ஜிக்கு போன மக்களை எல்லாம் இடையில வரி மறைச்சு போக விடாம நூற்றுக்கணக்கான மக்கள் மரணிப்பதற்கு காரணமாக இருந்து வீம்புக்கு பிரச்சனை பட்டது யாரு? இந்த ஈரானியர்கள். அப்ப ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள பிரச்சனை இன்னைக்கு நேற்றுள்ள பிரச்சனை இல்ல, பன்னெடுங்காலமாக இருக்கிற மார்க்க ரீதியிலான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சர்வதேச ரீதியாகவே அணுகுறாங்க. முதலாவது என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோடு இருக்கிற அனைத்து தொடர்புகளையும், ராஜதந்திர தொடர்புகள், வர்த்தக வாணிப தொடர்புகள், எல்லா தொடர்புகளையும் கத்தார் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதோட சேர்த்தினோட சொல்றாங்க. இதோட பெரும்பாலும் நிறைய பேர் முடிச்சுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஐநா சபையோடு, அமெரிக்காவோடு, ஐநா சபை உள்ளிட்ட நாடுகளோடு இணைந்து போடப்பட்டிருக்கிற சர்வதேச ஒப்பந்த விதிகளுக்கு இணங்க செய்யப்படுகிற தொடர்புகளை செய்து கொள்ளலாம். சர்வதேச நியமங்களுக்கு இணங்க நடக்கிற தொடர்புகளை செஞ்சுக்கிறீங்க. வெளிப்படையா இந்த தொடர்புகளை ஈரானோட கைவிட வேண்டும் கத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி என்ன சொல்லப்படுது? ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிற ஆதரவு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் யாரு? ஷியாக்கள். சவுதி அரேபியா யமன்ல கடந்த 1.5 வருடம் 2 வருடங்களாக ஒரு யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். யாருக்கு எதிராக யமன்ல நடத்துறான்? ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக. அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்றது, அங்க இருக்கிற சுன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக அவங்களை திரட்டுறது, அங்க பல பிரச்சனைகளை உண்டாக்குறது எல்லாமே யாரு? ஈரான். ஈரானும் ஈரானை சார்ந்தவர்களும் தான் அவ்வளவு பெரிய பிரச்சனையை செய்யறாங்க. இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்களோட எவ்விதமான தொடர்புகளையும் வைத்துக் கொள்ளக்கூடாது, தொடர்புகள் அத்தனையும் துண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சவுதி அரேபியா உள்ளிட்ட நேச நாடுகள் கோரிக்கை விடுக்கிறது. அதே மாதிரி ISIS, தாலிபான்கள், அல் காய்தா, லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாக்கள், இஹ்வானுல் முஸ்லிமீன், இது போன்ற தீவிரவாத அமைப்புகளோடு இருக்கிற தொடர்பை கத்தார் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த லிஸ்டில் சொல்லப்பட்ட இயக்கங்கள்ல ஒன்றை மட்டும் அவன் சொல்லாம விட்டுருந்தான்னு வைங்களேன், இங்க இருக்கிற எந்த இஹ்வான்களும் இது சம்பந்தமா வாதாடவே மாட்டாங்க. இங்க இருக்கிற இஹ்வான்கள், ஜமாத்துல் முஸ்லிம், ஜமாத்தே இஸ்லாமி சகோதரர்கள், ஜமாத்து சலாமா நண்பர்கள், இவங்க அத்தனை பேரும் இன்றைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு கத்தாரை காப்பாற்ற பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இவன் சொல்ற இந்த லிஸ்ட் தான். என்ன லிஸ்ட்? ISIS ஓட தொடர்பை விடுங்கிறான். அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இதே நேரத்தில் அல் காய்தாவோட தொடர்பை விடுங்கிறான், அதுவும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. லெபனான் ஹிஸ்புல்லாக்களோட தொடர்பை விடுங்கிறான், அது கொஞ்சம் தான் பிரச்சனை, பெரிய பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டா இஹ்வானுல் முஸ்லிமீனோட எந்த தொடர்பையும் வைக்காதீங்க, அவங்க சார்ந்த அத்தனை பேருக்கும் தடை விதிங்கிறான். இதுதான் இஹ்வானுல் முஸ்லிமீனுக்கு அங்க தடை விதிக்கப்பட்டதுன்னு வைங்க. இது இன்னும் 10 ஆரம்பிக்கல, இது ஓவரா 10 சொன்னா
இலங்கையில் இருக்கிற இஹ்வான் ஆதரவாளர்களுக்கு கூட இது பெரிய பிரச்சனையாகும். இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி, இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர், அதே மாதிரி பல இயக்கங்கள் இருக்கு, ஜமாத்து சலாமா, இது மாதிரி பல பேர்கள்ல இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாரு? இஹ்வான்கள், பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பிரதர்ஹுட் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு என்று எழுதுவார்கள். இவங்களுக்கும் அங்க தடை விதிக்கப்பட்டிருக்குது. இவங்க தான் இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் கத்தாரை காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறார்கள். ஏன்னு கேட்டா, நமக்கு தடை விதிச்சுட்டான்ல, நம்ம இயக்கம் தடை செய்யப்பட்டுடுச்சுல்ல. உங்க இயக்கத்தை அவன் தடை செய்யறதுக்கு காரணமா சொன்னது தீவிரவாதத்தை. இதை சர்வதேச அரசியலா பார்க்கணும். ஒரு நாட்டுடைய பாதுகாப்பை அவன் தான் தீர்மானிப்பான். இவங்களுக்குள்ள இரண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டா, இவர்களை தீவிரவாத பட்டியலில் சேர்த்தது. மூணாவது இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, அல் ஜசீரா தொலைக்காட்சி சேவையை முற்றுமுழுதாக நிறுத்தி கத்தார்ல இருந்து அது சார்ந்த அல் ஜசீரா சார்ந்த அனைத்து நிறுவனங்களையும் வெளியேற்றும்படி பணித்திருக்கிறார்கள். இது பெரியோர் அடியா விழுந்துட்டு இவங்களுக்கு. அல் ஜசீராவை வச்சு தான் அவ்வளவு வித்னாவையும் செஞ்சாங்க. ஆனா ஸ்ரீலங்காவில் எப்படி காட்டுவாங்க தெரியுமா? அல் ஜசீரா தான் இப்ப உயிரோட வாழுகிற வகி மாதிரி பேசுவாங்க. அல் ஜசீராவை எப்படி பேசுவாங்க ஸ்ரீலங்கால? அல் ஜசீரா மாதிரி ஒரு டிவி இருக்குமா? அல் ஜசீரா மாதிரி உன்ன சத்தியத்தை பேசுற ஒரு இடம் இருக்குமா? இப்படி பேசுறவங்க எல்லாம் இன்னைக்கு அல் ஜசீராவுக்கு தடை விதிக்கப்பட்டதோட அதை தாங்க முடியாம துடிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன சொல்றான்னு கேட்டா, சவுதி அரேபியாவும் அதனுடைய நேச நாடுகளும் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம், எந்தெந்த தனி மனிதர்களுக்கெல்லாம், எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் தடை விதித்திருக்கிறதோ அத்தனை நிறுவனங்களையும் முற்றுமுழுதாக அதுக்கு ஃபண்ட் பண்றது, அதுக்கு செலவழிக்கிறது எல்லாத்தையும் கத்தார் நிறுத்தணும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதோட சேர்த்து இன்னொரு அறிவிப்பு என்னன்னு கேட்டா, துருக்கியினுடைய படைத்தளத்தை கத்தார்ல இருந்து அகற்றணும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாதிரி சில காரணங்களை சொல்லி இதையெல்லாம் கத்தார் செஞ்சா நாங்க தடையை நீக்குவோம், இல்லைன்னா கத்தாரை தனிமைப்படுத்துவோம் என்றுதான் சவுதி அரேபியா முதற்கொண்டு அந்த நேச நாடுகள் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இப்ப இதுல பிரச்சனைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வெளிப்படையா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. என்ன புரியணும் தெரியுமா? ஒரு நாட்டு மேல அவன் வைக்கிற நிபந்தனைகள்ல இந்த நிபந்தனை எல்லாம் பட்டியல் போட்டு பார்த்தா நிதானமா சிந்திச்சு பாருங்க. உலக நாட்டில் ஏற்படுகிற முஸ்லீம் உம்மத்துக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் கொம்பாக எந்த இடம் இருக்குதுன்னா கத்தார் தான் இருக்குது. இதை தனியா யோசிச்சு நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அல் ஜசீரா அங்கதான் இருக்குது, அல் காய்தாக்கு தலைமையகம் அங்கதான் இருக்குது, ISIS உள்ளிட்ட குழுக்களோடு, தீவிரவாத குழுக்களோடு சேருகிற அத்தனை பேரும் கத்தார் வழியாக தான் போய் சேர்றாங்க. ஹிஸ்புல்லாக்கள் அங்கதான் களம் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இஹ்வானுல் முஸ்லிமீன் அங்கதான் களம் அமைச்சிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லா உலகத்துல எந்த குழப்பம் செய்யற அத்தனை பேருக்கும் புகலிடம் எது தெரியுமா? கத்தார் தான். ஆனா இதை சொல்லக்கல கொஞ்சம் பேருக்கு என்ன சிக்கலாதுன்னா, நாமளும் தானே அங்க போய் உழைக்கிறதுக்கு நீங்க எங்கேயும் போகலாம், கத்தாருக்கு போங்க, துபாய்க்கு போங்க, எங்கனாலும் போங்க. உழைக்க போற நாட்டை வச்சு அந்த நாட்டை இஸ்லாமிய கேந்திர மத்திய நிலையமாக முடிவெடுக்க கூடாது. சவுதி அரேபியா முதல் கொண்டு எந்த நாடாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை காரணம் சொல்லித்தான் இந்த சவுதி அரேபியா உள்ளிட்ட நேச நாடுகள் தடை விதிக்குது. எந்த அளவுக்கு தடைன்னு கேட்டா, முதல்ல இந்த தடையை அறிவிக்குது பஹ்ரைன் அறிவிச்சு 15 நிமிஷங்களுக்குள்ள உடனடியாக சவுதி அரேபியாவும் தடை விதிக்குது. விமான போக்குவரத்துக்கு தடை, தரை மார்க்கமான போக்குவரத்துக்கு தடை, எந்த பொருளையும் கொண்டு வர முடியாது, எந்த பொருளையும் கொண்டு செல்ல முடியாது. அங்க இருக்கிற ஆட்கள் 14 நாளுக்குள்ள இங்க வந்துடணும், இங்க இருக்கிறவங்க உடனடியாக காலி பண்ணிட்டு அங்க போயிடணும், எந்த தொடர்பும் கத்தாரோடு இருக்காது என்று சொல்லி ஒரு அறிவிப்பை இந்த நாடுகள் விடுக்கிறது. விடுத்ததோட இந்த இலங்கையில் இருக்கிற மக்கள் பட்ட பாடு இருக்குது. என்ன பாடு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்ன தெரியுமா? இந்த டிவிகளில் உட்கார்ந்துக்கிட்டு சில நலிமிக்களும் இஹ்வானிய நண்பர்களும் என்ன எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? கத்தார் எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? யுத்தம் ஒன்று வந்துச்சுன்னா சவுதி அரேபியாவுக்கு பக்கத்தில் நிற்க முடியுமா? இப்படியே உசுப்பேத்தி தான் ஏற்கனவே ஒரு சதாம கொண்டாங்க. இப்படியே சொல்லி ஒருத்தனை கொண்டாச்சு. சரியா? என்னண்டா, தங்களுக்கு ஆதரவா யாராவது இருந்தா அவர் அமெரிக்கால ரேஞ்சுக்கு காட்டுறது. எப்படி தெரியுமா? அவங்களோட படைபலம் எப்படி தெரியுமா? அவங்களோட ராணுவ பலம் எப்படி தெரியுமா? எப்படி எவ்வளவு பலம் இருந்துட போகுது? ஒரு பெரிய ஒரு நாடாது கத்தாருங்கிறது. சவுதி அரேபியாவோட ஒப்பிடக்கல தேக்கரண்டி அளவுக்குள்ள ஒரு நாடு, நிலப்பரப்பிலேயே ஆட்சி பரம்பரையே அவ்வளவு சிறிய நாடு. அந்த நாட்டை கொண்டு எவ்வளவு ரேஞ்சி காட்டுறது? அடுத்த ரஷ்யா மாதிரி காட்டுறது, அல்லது அடுத்த அமெரிக்கா மாதிரி காட்டுறது,
அல்லது அடுத்த ஒரு ஜேமம் மாதிரி காட்டுது, காட்டி பார்த்தீங்களா பயப்பட அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படி எது காட்டுறதுன்னு கேட்டால் தங்கடமானம் கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்காக இந்த இஹ்வானிய நண்பர்கள் இதை செய்கிறார்கள். முதல்ல நடுநிலையாக நின்று இந்த பிரச்சனையை அணுகுங்கள். இந்த பிரச்சனையை சவுதி அரேபியா சரி என்றோ அல்லது கத்தார் சரி என்றோ நான் பேச வரவில்லை. இந்த பிரச்சனை நடுநிலை பார்வை என்ன தெரியுமா? இந்த கத்தார் செய்கிற வேலை என்ன? முதலாவது, கத்தார்ல விதிக்கப்பட்ட தடைகள்ல ஹூதிகளுக்கு தடை, ஈரானுடனான தடை, இஹ்வான்களுடனான தடை, ISIS உடனான தடை, அல் காய்தாவுக்கு தடை, லெபனான் ஹிஸ்புல்லாக்களுக்கு தடை, இது எல்லாம் போட்டு அல் ஜசீராவுக்கும் தடை விதிக்கப்படுது. இவங்க எப்படி காட்டுறாங்க பாத்தீங்களா? அல் ஜசீரா எப்படிப்பட்ட டிவி தெரியுமா? இந்த டிவிக்கு தடை விதிக்கலாமா? ஏன் கூட கண்ணுக்கு அல் ஜசீரா மட்டும்தான் தெரியுதா? அவன் இன்னைக்கும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறான். கத்தாருக்கு 10 நாள் திரும்ப டைம் கொடுத்துருக்கிறான். அதுல தெளிவா என்ன சொல்றான்? தெளிவாக இன்னைக்கு கொடுத்த அறிவிப்பை நீங்க பாத்தீங்கன்னா அதுல மிக தெளிவாக சவுதி அரேபியா உள்ளிட்ட நேச நாடுகள் என்ன சொல்றான்னு கேட்டா, கத்தாரை பொறுத்தவரையில் என்ன சொல்றான்னு கேட்டா, டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் உதவக்கூடாதுங்கிறதுல குறிப்பா இன்க்ளூடிங் அரேபியா 21 என்கிற ஒரு ஊடக நிறுவனம், அதே மாதிரி ரசித் என்கிற ஒரு ஊடக நிறுவனம், அதே மாதிரி அல் அராபி என்கிற ஒரு ஊடக நிறுவனம், அதே மாதிரி அல் ஜதீத் என்கிற ஒரு ஊடக நிறுவனம், அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் ஐ என்கிற ஒரு ஊடக நிறுவனம், இவங்களுக்கும் சேர்த்து தான் தடை. ஆனா இவங்கட கண்ணுக்கு மிடில் ஈஸ்ட் ஐ தெரியல, அல் அரேபியா தெரியல, அல் ஜதீத் தெரியல, அல்லது அரேபியா 21 தெரியல. இதெல்லாம் உங்களோட கண்ணுக்கு ஊடக நிறுவனங்களாக தெரியலையா? இவங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை இவங்களுக்கு தடையாவே தெரியல. அல் ஜசீராவுக்கு தடை விதிச்சதோட அல் குர்ஆனுக்கு தடை விதிச்ச மாதிரி பேசுறாங்க. அல் ஜசீராவுக்கு தடை விதிக்கலாமா? அதுக்கு தடை விதிக்கலன்னா இந்த முஸ்லிம் உம்மத்து இன்னும் நாசமாகும். ஏன்னா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அல் ஜசீரா ஏதோ இந்த உம்மஹாத்துல் மூமினின் நடத்துற டிவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அல் ஜசீராவை முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கும் அதன் நேச நாடுகளுக்கும் ஜால்ரா அடிக்கிற ஒரு டிவி அது. ஒரு சில 2 யூசுப் அல் கர்தாவியை கொண்டு வந்து வச்சு 2 நிகழ்ச்சி நடத்தினதோட அது இஸ்லாமிய டிவி ஆயிருமா? அப்ப என்ன நியாயமான பார்வை என்ன? அவன் தடை விதிச்சது ஜசீராக்கு மட்டுமில்ல, இத்தனை டிவிகளுக்கு தடை, இத்தனை தொலைக்காட்சிகளுக்கு, இத்தனை ஊடக நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிதி அளிப்பதை கத்தார் நிறுத்த வேண்டும்ங்கிறான். நீ காசை கொடுக்கறத நிப்பாட்டிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. காசை கொடுத்து பேச வைக்கிறது, பேச வச்சு குழப்பத்தை உண்டாக்குறது, அவன் நாட்டை தவிர எல்லா நாட்டிலையும் குழப்பம். எந்த அளவுக்குன்னு கேட்டா, இந்த கடாபியை கொண்டானுங்களா இல்லையா? லிபியா பிரச்சனை உலகத்தில் ஒரே நாட்டுக்குள்ள 2 கவர்மெண்ட் எங்க நடக்குது? லிபியாவில் ஒரே நாட்டுக்குள்ள 2 கவர்மெண்ட் இயங்கிக்கிட்டு இருக்குது. லிபியாவில் இந்த லிபியாவில் கடாபி கவிழ்க்கப்பட்டது, லிபியாவோட உள்நாட்டு பிரச்சனை. இதுக்கெல்லாம் தூண்டுகோல் யாரு? கத்தார். எங்கெல்லாம் இதை வச்சு தான் எல்லாத்தையும் ஈரான் வழியாக இந்த பிரச்சனையை உண்டாக்குறான். அதே மாதிரி டியூனிசிய பிரச்சனை, அரபு தீபகற்பத்தில் இந்த அரபுலக எழுச்சி, இஸ்லாமிய எழுச்சி, ஹிலாபத்து வரப்போகுது இதெல்லாம் இவங்க சொன்னாங்களே, இதெல்லாம் எங்க இருந்து செஞ்சாங்க, எங்க இருந்து இயக்கினாங்க? எல்லாம் கத்தார் வழியாக செய்யப்பட்டது. செஞ்சுபிட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கத்தாரை காப்பாத்துறதுக்கு சொல்ற காரணங்களை பார்த்தா உண்மையிலேயே இதை சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. ஏன் தெரியுமா? ஒரு காரணம் பாத்தீங்களா? சவுதி அரேபியா ஏன் கத்தாருக்கு தடை விதிக்குது தெரியுமா? பலஸ்தீனத்தை கத்தார் ஆதரிக்குது. அதனாலதான் சவுதி அரேபியா கத்தாருக்கு தடை விதித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக கத்தார் நிக்குதான். அதனாலதான் சவுதி அரேபியா கத்தாருக்கு தடை விதிக்குது. இது உண்மையா? ஒரு உண்மையான தத்துவம் தானா இது? உண்மையான நிலைப்பாடு தானா இது? நீங்க பலஸ்தீனத்தை ஆதரிச்சதுனாலதான் சவுதி அரேபியா தடை விதிச்சுதா? எந்த அளவுக்கு கேட்டா, பாலஸ்தீனத்துக்கு முதலில் சென்ற அரபுலக தலைவர் யார்? கத்தார் மன்னர் தான். இப்ப இருக்கிறவங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த இவன் வாப்பா, இப்ப வாப்பாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். வீட்டுக்குள்ளேயே வீட்டு சிறை பிடிச்சி வச்சுக்கிட்டு மகன்காரன் கத்தார்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் எந்த வெளிநாட்டுக்கும் அவன் போறது இல்லை. கத்தார் மன்னரை பார்த்தீங்கன்னா எந்த வெளிநாட்டுக்கும் அவன் போக மாட்டான். ஏன் போக மாட்டான் தெரியுமா? போனா இங்க ஆட்சியை பிடிச்சிருவானு தெரியும். அதனால ஆட்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு உள்நாட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். இவன் வாப்பா என்ன செஞ்சான்னு கேட்டா, கத்தார்ல இருந்து பலஸ்தீனத்துக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டார். இதை சொல்லி காட்டி பலஸ்தீனத்துக்கு முதல்ல போன ஒரு அரபுலக தலைவர் யார் தெரியுமா? கத்தார் மன்னர். சரி, பாராட்டுகிறோம். இத்தோட முடிஞ்சிருச்சா? அவர் பலஸ்தீனுக்கு மட்டும் தான் போனாரா? பக்கத்தில் இஸ்ரேலுக்கு தான் போயிட்டு வந்தார். ஏன் அதை பேசல?
இஸ்ரேலுக்கும் சேர்த்து தான் போயிட்டு வந்தான். அதை பேசாம பாத்தீங்களா பலஸ்தீனுக்கு போனாரு. இப்ப இஸ்ரேலுக்கு போனது யாரு? ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? அவன் 2 நாட்டுக்கு தான் போனான். பாலஸ்தீனத்துக்கு போனதுனால புனித பூமியை மீட்டவர் ஆயிடுவார். அவரு புனித ஒரு பெரிய முக்கியமானவர் ஆயிடுவாரா? அது பரவாயில்லை. அமெரிக்காவுக்கு எதிராக கத்தார் இருக்குதான். அதனால தான் அமெரிக்காவோட பேச்சு கேட்டு சவுதி அரேபியா தடை விதிச்சுதான். இதுல ஒரு நூல் அளவுக்காவது உண்மை இருக்குதா? ஏன் தெரியுமா? அமெரிக்காவுக்கு எதிராக கத்தார் இருக்குதுன்னு வச்சுக்கிருவோம். மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவினுடைய பேஸ் எங்க இருக்குது? மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்காவினுடைய படைத்தளம் பேஸ் எங்க இருக்குது? மிகப்பெரிய பேஸ் இருக்கிற இடம் எது? கத்தார். அமெரிக்காவோட படைத்தளத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு அமெரிக்காவோட எதிரியா? அமெரிக்காவோட பேஸே அடிக்க கொடுத்துருக்கிறான். அவ்வளவு பெரிய பேஸ இவனை போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பாத்தீங்களா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறதுனால இதை டொனால்ட் ட்ரம்ப் பேச்சை கேட்டு தடை விதிச்சுட்டாங்க. இந்த தடைக்கு பிறகு அமெரிக்காவோட எதிரி செஞ்ச வேலை என்ன தெரியுமா? கத்தார் அமெரிக்காவோட எதிரியா. இந்த தடை விதிக்கப்பட்ட ஒரு 4-5 நாள்ல அமெரிக்காவில் இருந்து பல பில்லியன் கணக்கான ஆயுதங்களை கத்தார் இறக்குமதி செய்தது. எதிரிட்ட போய் ஆயுதம் எல்லாம் வாங்குவீங்களோ? அப்படியெல்லாம் நடக்குமோ? இது எந்த உலக நாட்டு எதிரி? இவரு எந்த விதமான எதிரி? வித்தியாசமான எதிரியா இருக்காரு. யோசிக்க வேணாமா? அப்ப என்னடா கத்தாரை காப்பாத்துறதுக்காக இங்க இருக்கிற கத்தார் ஆய்வாளர்கள் சொல்லுகிற பதில் இது. சில பேர் இருக்காங்க, அவங்க இந்த பேப்பர்ல 2 கட்டுரை எழுதினதோட கீழே அது புனை பேர் வேறு. பத்திரிகைகளை பாருங்க, நீங்க தமிழ் பத்திரிகைகள் வருதா இல்லையா? போட்டு என்ன போடுவாங்க தெரியுமா? சர்வதேச அரசியல் ஆய்வாளர். எங்க போய் நீங்க ஆய்வு பண்ணீங்க? சர்வதேச அரசியல் இதை சொல்லும் போது நாளைக்கு இந்த வீடியோ அல்லது பயான கேட்கிறார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்களுக்கு என்ன சர்வதேச அரசியல் தெரியும்? இவங்க எங்க போய் இதெல்லாம் பார்த்திருப்பாங்க? 2 மேகசின்ல படிச்சிருப்பாங்க, 2 அரபு கட்டுரையை படிச்சிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு சர்வதேச அரசியலை பேசுறாங்க. சரி, பிரச்சனை இல்லை. நாங்க 2 அரபு கட்டுரையை படிச்சுட்டு 2 மேகசினை படிச்சுட்டு சர்வதேச அரசியல் பேசுறோம். நீங்க மட்டும் நேரடியா போய் பார்த்துட்டு வந்து தான் பேசுறீங்களா? என்ன பேச்சு? என்னமோ நேரடியா போய் சவுதி அரேபியாவில் இறங்கி அப்படி ஆய்வு பண்ணிட்டு கள நிலவரத்தை பார்த்துட்டு வந்து பேசுற மாதிரி இங்க பேசுறது. இதுதான் உண்மையா? சர்வதேச பிரச்சனையை பொறுத்தவரையில நம்ம பத்திரிகைகள்லயோ எழுத்துக்கள்லையோ பேச்சுக்கள்லையோ அதிகமாக இந்த சவுதி, கத்தாரி, ஈரான் பேசுறது யாருன்னா அவங்க தான், ஜமாத்தே இஸ்லாமி சார்ந்தவர்கள். நாம ஏன் அதை பேச? நம்மளோட நோக்கம் அதல்ல. நாம ஏன் பேசாம இருக்கிறோம்? நமக்கு அதை விட பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஷிர்க்குக்கு எதிராக பேச வேண்டியிருக்கு, பித்அத்துக்கு எதிராக பேச வேண்டியிருக்குது, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்குது, சுண்ணாக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது. உனக்கு தான் இது ஒன்றும் தேவையில்லை. ஆட்சி வந்தது பிறகு எல்லாம் பார்த்துருவோம்ட்டியே. முதல்ல ஆட்சியை பிடிச்சிடணுமா, அதுக்கு பிறகு விரலாட்டலாமா கூடாதா, நெஞ்சில் அக்பர் கட்டணுமா கூடாதா, கூட்டுதுவா இருக்குதா இல்லையா, திடல்ல தொழலாமா கூடாதா, பிற பார்க்கணுமா கூடாதா, சிறுக்கு இருக்குதா இல்லையா, கபரை வணங்கலாமா கூடாது. இப்ப கபர் வணக்கம் கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாதான். ஆட்சியை பிடிச்சிட்டு சொல்லுவோம். ஆட்சியை பிடிச்சீங்களே எகிப்துல, சொன்னீங்களா நீங்க? அப்ப என்ன என்ன காரணம்னு கேட்டா, நாம இதை பேசாம தொடர்ந்து இது சம்பந்தமா நாம பேசாம இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு அது பணி அல்ல. இப்படி ஒரு பிரச்சனை வரக்குள்ள தான் பேச வேண்டிய தேவை வருது. ஏன்னு கேட்டா, இவங்க கத்தாரை காப்பாற்றுவதற்காக முழுக்க முழுக்க இது கத்தாருக்கு எதிரான நாடுகளை குஃபார்களை போன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுக்கு பெரிய கொடுமைக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை நிலவரத்தை புரிஞ்சிட்டோம்னா அவன் செஞ்சாலும் தப்பு, இவன் செஞ்சாலும் தப்புன்னு போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக கத்தார் இருக்குது, அதனாலதான் இந்த சவுதி அரேபியா தடை விதிச்சது. இஸ்ரேலுக்கு எதிராகவும் கத்தார் இருக்குதான். அதனாலதான் சவுதி அரேபியா இந்த மாதிரி என்ன, சவுதி அரேபியா இஸ்ரேலை ஆதரிக்குதான். அதனாலதான் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது, கத்தாருக்கு எதிராக இந்த தடையை கொண்டு வந்திருக்கிறான். உண்மையிலேயே சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன தொடர்பு? கத்தாருக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன தொடர்பு? கத்தார்ல இருந்து அதிகமான கேஸ் ஏற்றுமதி செய்யப்படுவது எந்த நாட்டுக்கு? அதிகமான கேஸ் கத்தார்ல இருந்து தான் இஸ்ரேலுக்கு போகுது. நீ முதல்ல அதை நிப்பாட்டு, அதுக்கு பிறகு இஸ்ரேலை ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியான்னு பார்ப்போம். இஸ்ரேலுக்கு கேஸ் அனுப்புறதே கத்தார் தான். இவ்வளவு பெரிய ஒரு வர்த்தக தொடர்பை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டை இஸ்ரேல்ல எதிரியான் என்ன செய்யறான் தெரியுமா? இஸ்ரேலையும் நண்பனாக்கி கொண்டு பலஸ்தீனத்தை நண்பனாக்கி கொண்டு அவனுடைய அன்றாட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதை இவங்க எப்படி காட்ட பாக்குறாங்க? கத்தார் மன்னரை அபூபக்கர் சித்திக் ரேஞ்சுக்கு பேச பாக்குறாங்க. பாலஸ்தீனத்தில் இருக்க இஸ்மாயில் அனியாவை உமர் இப்னு கத்தாப் ரேஞ்சுக்கு பேச பாக்குறாங்க.
இவங்களுக்கு தேவை என்ன? இந்த தனி மனிதர்களை காப்பாற்றுவது. நம்மளை பொறுத்தவரையில் எந்த தேவையும் இதில் இல்லை. அதே மாதிரி இன்னொன்றை கவனிச்சு பாருங்க, கத்தாருக்கு இப்போ தடை விதிக்கப்பட்டதில்ல. முதல்ல கத்தாருக்கு தடை விதிக்கப்பட்டதோட கத்தாருக்கு உதவி செய்த நாடுகள் இது. ஸ்ரீலங்காவும் உதவி செஞ்சு 2 ஃப்ளைட்டை மைத்திரி அனுப்பினார். இலங்கையில் இருந்து 2 ஃப்ளைட் வந்து கத்தாருக்கு உணவுகளோட போயிருக்குது. மைத்திரியும் உதவி செஞ்சார், அது வேற. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல உணவுகளை அனுப்பியது ஈரான். அதை தொடர்ந்து உணவுகளை அனுப்பியது இஸ்ரேல். நீங்க இஸ்ரேலுக்கு எதிரிண்டா பட்டியலில் செத்து போகணும்ல, அவன் விட்டுருக்கணும். உங்களை எதுக்கு உங்களுக்கு சாப்பாடு தந்து உயிரோட இருடானுங்கண்ணா? இப்ப யார் இஸ்ரேல் ஆதரிக்கிறா வெளிப்படையா? இதை நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது இதை புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? ரெண்டாவது என்னன்னு கேட்டா, ஹமாஸ கத்தார் ஆதரிக்கிறாங்களாம். அதனால தான் சவுதி அரேபியா இப்படி செய்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரையில் இஹ்வான்களைத்தான் நாமும் எதிர்க்கிறோம், ஹமாஸை அல்ல. ஹமாஸை நாங்களும் ஆதரிக்கத்தான் செய்கிறோம். ஏன் ஆதரிக்கிறோம்? ஹமாஸை பாலஸ்தீனத்தின் இராணுவமாகத்தான் பார்க்க வேண்டும். ஹமாஸை பொறுத்தவரையில் மண் குத்தில தூண மாளிகை ஃபஹுவ ஷஹீத், அவர்கள் அவருடைய சொத்துக்களுக்காக போராடுகிறார்கள், அவருடைய இடத்துக்காக போராடுகிறார்கள். ஆனால் அவங்களோட தலைமை பீடமாக இருக்கிற இஹ்வான்களை பொறுத்தவரையில் அவர்களால் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எப்படி ஏமாற்றப்படுறாங்க தெரியுமா? நாம ஏன் இஹ்வான் ஆதரிக்கல, ஹமாஸ் ஆதரிக்கிறோம்ங்கிறதுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. இஹ்வான்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கிற தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியா அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த ஹாலித் மிஷல், இது மாதிரி தலைவர்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க. சர்வசாதாரணமாக பலஸ்தீனுக்கு போயிட்டு வருவாங்க. இஸ்மாயில் ஹனியா போயிட்டு வருவார், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவர் போற மாதிரி பாலஸ்தீனத்தில் போராடுகிற ஒரு ராணுவ தளபதி வெளிப்படையாக தெரிய முடியுமா? தெரிய முடியல. அது ஏன் அவருக்கு தெரிய முடியல, தலைவருக்கு தெரிய முடியுது? முதல்ல தாக்குறதா இருந்தா யாருக்குங்க தாக்குவான்? தலைவருக்கு தானே. ஆனா தலைவருக்கு ஒன்றும் செய்யல, சோல்ஜர்ஸுக்கு அடிக்கிறான். என்ன காரணம்? என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த எல்லாவற்றுக்கும் தலைமையகமாக இருக்கிறது கத்தார் தான். அல் காய்தாக்கு முதல்ல அபிஷியலாக தலைமையகத்தை திறந்து கொடுத்து இங்க இருந்து இயங்குங்க என்று சொல்லி கொடுத்தது கத்தார், கொண்டு வந்து கொடுக்கிறான். அதே மாதிரி இந்த இஹ்வான்களுக்கு களம் அமைத்து கொடுக்கிறான். கொடுக்கிறது மட்டுமில்லை, இதுல இஹ்வான்களை அறியாமல் பாதிக்கப்படுகிற ஒரு இடம் இருக்குது. என்ன இடம் தெரியுமா? நீங்க பாருங்க, திடீர்னு சொல்லி சில நேரங்களில் ஹமாஸினுடைய ராணுவ தளபதிகள் கொல்லப்படுவார்கள். கொல்லப்பட்டாங்கன்னா அதுக்கு அடிப்படையாக அல் ஜசீரா இருக்கும். எப்படி அடிப்படையாக இருக்கும் தெரியுமா? டிவியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவான். நிகழ்ச்சியில் இஸ்மாயில் ஹனியாவையோ அல்லது பலஸ்தீனத்தில் இருக்கிற இஹ்வான்கள தலைவர்களையோ கொண்டு வந்து வச்சு ஆர்குமெண்ட்டுக்கு போடுவான், பேசுவான். பேசிக்கிட்டு இருக்கல என்ன சொல்லுவான் தெரியுமா? ஃபோன் பண்ணி பேசுங்க, உங்களோட தலைவர்கிட்ட கேளுங்க, இது சம்பந்தமா உங்களோட தளபதிகள்கிட்ட கேளுங்க, களத்தில் அவங்க தான் நிற்கிறாங்க அப்படிமா. இவர் கரெக்டாக இங்கேருந்து சிவார் அவனுக்கு கால் எடுப்பார், கால் பண்ணி பேசுவார், அங்கேருந்து தகவல் சொல்லுங்க. அவன் சொல்லி முடிச்சு ஒரு ½ அன் ஹவரில் அங்கே கொண்டு கிடப்பான். டிவியில் ஆர்குமெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவான். பேசிய தளபதி ஓரிரு நாட்களிலேயோ ஓரிரு மணி நேரங்களிலேயோ கொல்லப்படுவார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? தளபதிகள் இருக்கிற இடம் இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்கிறது. எப்படி தெரிஞ்சு கொள்றான்னு கேட்டா, அவங்கள ஆக்களை வச்சே டிவியில் பேச வைக்கிறான். அல் ஜசீராக்கு கூப்பிடு, அங்கிருந்து பேச வை, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும், பேச வை. அவன் அங்கிருந்து ஃபோன் பண்ணுவான், கரெக்டா எங்க இருக்கிறன்னு பார்ப்பான், அடிப்பான். இதுதான் சர்வ சாதாரணமாக பலஸ்தீன போராளிகள் தளபதிகள் கொல்லப்படுவதற்குரிய இயற்கை. இப்படித்தான் கொல்லப்படுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இஹ்வானிய தலைவர்கள். அவன் தப்பிச்சுக்கிறான், அவனுக்கு தேவையான எல்லா அக்ரிமெண்ட்டையும் போட்டுக்கிறான், மக்களை ஏமாத்துறான். கீழ்மட்டத்தில் இருக்கிற போராளிகள் கொல்லப்படுகிறார்கள். அங்க போராடுகிற போராளிகள் யாராவது வெளிப்படையாக சுத்த முடியுதா? ஆனா இஸ்மாயில் ஹனியாவுக்கு சுத்த முடியும், மற்ற இஹ்வானிய தலைவர்களுக்கு சுத்த முடியும். அது எப்படி? தலைவர் எல்லாம் சும்மா சுத்துறிய, சோல்ஜர்ஸ் மட்டும் ஒளிச்சொலிச்சு தெரியுறான். என்ன காரணம்னு கேட்டா, இங்க இருந்து இவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுது. இஸ்ரேலுடைய தொடர்புகள் எல்லாம் நேரடியாக கத்தார்ல இருந்து ஆரம்பித்து கொடுக்கப்படுகிறது. இதனால நடக்கிறதுகள். அது மட்டும் இல்லாம தனி மனுஷங்களை வச்சு ஒரு நாட்டையோ அல்லது ஒரு கொள்கையையோ முழுமையாக பால்படுத்துவது அல்லது கேவலமாக பேசுவது இஹ்வான்களுடைய தனிப்பட்ட சிந்தனை. எப்படி தெரியுமா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த முர்சி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பேசிக்கணும்னு இருக்குது. இந்த எகிப்தில் முர்சி ஆட்சிக்கு வந்தார். முர்சி யாரு? இந்த இஹ்வான்கள் தரப்பால ஜனாதிபதியாக வைக்கப்பட்டு ஜெயிச்சவர். எல்லா நாட்டிலையும் அரபுலக புரட்சி வெடிக்குது.
புரட்சி வெடித்து மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. போராடுற நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் ராணுவம் கலைக்கப்பட்டு புதிய ராணுவம் உண்டாக்கப்பட்டு ஆட்சி பிடிக்கப்பட்டுச்சு. ஆனா எகிப்தில் மட்டும் என்னாச்சு? அதெல்லாம் நடக்கல. ஆட்சி மட்டும் மாற்றம் உண்டாயிச்சு. முர்சி தலைவராக வந்தார், ஜனாதிபதியாக வந்தார். சிசி அந்த ராணுவ தளபதியாக சிசி இருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் முர்சிய பாராட்டின பாராட்டு இருக்குது. சுபஹானல்லாஹ். நீங்க பார்க்கலாம். அத முர்சி யார் தெரியுமா? மத்திய கிழக்கு நாடுகள்லயே முதல்ல ஒரு குர்ஆனை மனப்பாடம் செய்த ஒரு ஹாஃபில் முர்சி. அதனால குர்ஆன ஆட்சி வேதமாக்கிட்டாரா? ஹாஃபிலாம் அவர். ஹாஃபில்ங்கிறதுனால அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வல்லவர், நல்லவர். அவரை பத்தி புகழ்ந்தது அது கொஞ்சம் நல்லம் இல்லை. அல்ஹசனாத்துல பல பக்கங்கள் அவருக்காகவே ஒதுக்கப்பட்டுச்சு. மீள் பார்வட பல பக்கங்கள் அவருக்காகவே ஒதுக்கப்பட்டுச்சு. எங்கள் தேசத்துல பல பக்கங்கள் அவருக்காகவே ஒதுக்கப்பட்டுச்சு. முர்சி அபூபக்கர் சித்திக் ஆக்கணும், ஆக்க ட்ரை பண்ணினாங்க. முர்சி அப்படி இப்படி ஆட்சியாளர், அவர் குர்ஆன மனப்பாடம் பண்ணவர். இந்த குர்ஆன மனப்பாடம் பண்ணினா ஹாஃபில் ஆட்சிக்கு வந்து செஞ்ச காரியங்கள் என்ன தெரியுமா? இவன் ஆட்சி பறிபோறதுக்கு காரணமாக அதான் வந்துச்சு. ஆட்சியை கையில கொடுத்து முடிய குர்ஆன மனப்பாடம் செஞ்ச ஆட்சியாளர் என்ன செஞ்சாரு? இஸ்ரேலுடனான தன்னுடைய எல்லா உறவுகளையும் புதுப்பித்தார்கள். ஈரானுடனான உறவுகளை எல்லாம் புதுப்பித்தார்கள். எல்லா சினிமாக்காரனையும் கூப்பிட்டு சுதந்திரமா படம் எடுண்டாங்க. எங்க ஹலால் படமும் தெரியா சில நேரம் இவங்ககிட்ட ஹலால் பட சினிமாவிலையும் கட்டி பிடிப்பதில் ஹலால் இருக்குதோ தெரியாது. ஏன்னா அது மாதிரி சில கான்செப்ட் இந்த யூசுப் அல்-கர்தாவியோட ஃபத்வாவில் இருக்குது. அந்த வகைகள் எங்கேயாவது ஃபத்வாக்கள் எடுத்துட்டாங்களோ தெரியல. அரபுல சினிமா எடுத்தா கூடும், தமிழ்ல சினிமா எடுத்தா தான் ஹராம் எதுவும் இருக்குதோ தெரியலையே. என்ன செஞ்சார்? கூப்பிட்டு குர்ஆன மனப்பாடம் செய்த ஆட்சியாளர் கூப்பிட்டு வச்சு இந்த நல்லா சினிமா எடு அப்படின்றாரு. இதுதான் அவர் ஆட்சியர் லட்சணம். அது மட்டும் தான் முர்சி செஞ்சாரா? குர்ஆன ஆட்சி வேதமாக மாத்தினாரா? எங்கேயாவது சொல்லுங்க. குர்ஆன தெளிவா சொல்றாரு, ஷரியா சட்டத்தை நாங்க அமுல்படுத்த மாட்டோம் என்கிறார். ஷரியா சட்டத்தை கொண்டு வர மாட்டோம் என்ற ஒருத்தரை எப்படி நாகூசாம ஷரியாவுக்காக பாடுபட்ட பெரிய தியாகி மாதிரி இங்க பேசுறீங்க? இந்த மாச பத்திரிகைகள் இன்னும் வரல. இப்ப வரும் பாருங்களேன். அவங்க வெளியிடுற பத்திரிகைகள் கவர் பேஜில் பெரும்பாலும் மன்னர் சல்மான எப்படி போட போறாங்கன்னு தெரியல. இப்ப எப்படி எல்லாம் கேவலம் எல்லாம் செய்வாங்க. ஏன்னு கேட்டா இப்ப எப்படியாவது கத்தாரை காப்பாற்றணும், அதான் நோக்கமா இருக்குது. அதே மாதிரி இந்த முர்சியை பத்தி, முர்சி ஆட்சி கவிழ்வதற்கு செஞ்ச ஆட்சி கவிழ்க்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது ஒன்றும் குர்ஆன ஆட்சியில கொண்டு வர போனதில்லை. என்ன காரணம்? விதாயக பலையை கொண்டு வர பார்த்தாரு. மஹிந்த ராஜபக்ஷ இருந்துச்சா இல்லையா? அனைத்து அதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி முறை, இதை கொண்டு வர பார்த்தாரு. ஆனா எப்படி காட்டுறாங்க தெரியுமா? முர்சியை தூக்கிலிட போகிறார்கள், முர்சி அப்படி, முர்சி இப்படி, முர்சியை வல்லவர் நல்லவர், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். முர்சி அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்ங்கிறதுக்கு எங்கேயாவது தப்சீர் கிதாப் எழுதினாரா? அல்லது ஃபிக்ஹ் கிதாப் எழுதினாரா? அல்லது ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஒரு 10 தர்காக்களை உடைச்சாரா? அல்லது சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரா? அவர் செஞ்ச இப்னு தைமியா, ஷேக் இப்னு தைமியா அளவுக்கு ஏதாவது செஞ்சாரா? அல்லது மற்ற அறிஞர்கள் அளவுக்கு எதையாவது செஞ்சாரா? ஹதீஸ் விளக்க கிதாபுல எழுதி தொலைச்சிட்டாரா? அவரு இங்க நாளைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? எங்கேயா எழுதின 2 கட்டுரை கொண்டு காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் கேட்கறது அறிஞர்கள் பட்ட அளவுக்கு உண்டான காரியம் எதையாவது அவர் செஞ்சாரா? ஒன்றும் செய்யல. ஆனா அவர் செஞ்ச ஒன்னே ஒன்று ஆட்சியாளராக வந்தது. பாத்தீங்களா? அமெரிக்காவுக்கு எதிரானவர். முதல்ல உங்க முர்சி எங்க இருந்து வந்தாரு? முர்சி அமெரிக்காவுக்கு எதிரானவனா? அவர் வந்ததே அமெரிக்காவில் இருந்து. வந்ததும் எலெக்ஷன் கேட்டாரு. என்னமோ அவர் அண்டார்டிகா கண்டத்துல இருந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? நம்ம பேசுற எதையுமே எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. இந்த ஒரே நம்பிக்கை. இந்த நம்பிக்கையால முர்சியை பத்தி என்ன சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் சரி நம்பிடுவானுவோன்னு நினைக்கிறது. புரியுதா? அதே மாதிரி இந்த முர்சி ஆட்சியில் இருக்கல தான் சிசி ராணுவ தளபதியா இருக்கிறாரு. இப்ப இருக்கிற எகிப்திய ஜனாதிபதியா இருக்கிறாரு. அவரு முர்சி ஆட்சியில ராணுவ தளபதியா இருந்தாரு. அப்ப இந்த சிசிய புகழ்ந்த வாய்கள் இருக்குதே, இப்ப உப்பு தங்கிச்சோ தெரியல, சிசிக்கு ஏசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முர்சி ஆட்சியில் இருக்கல சிசியை பத்தி என்ன எல்லாம் சொன்னாங்க? சிசின்னு ஒரு ராணுவ தளபதி. பொதுவாகவே எகிப்து ராணுவ தளபதிகள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? ராணுவத்துக்கு தளபதியா வர யாருமே தண்ட மனைவிமார்கள் ஹிஜாபு கூட போட மாட்டாங்களாம். அங்க இந்த எகிப்து ஹிஜாப்னு ஒன்று இருக்குது. எகிப்து ஹிஜாப்னா என்ன? அந்த ஊருக்குள்ள ஒரு கல்ச்சர், அது மார்க்கத்தில் இல்லை. இப்படி இதை மட்டும் சுத்திக்கிட்டு திரிவாங்களே,
அந்த ஹிஜாபு அதுதான் அங்க ஹிஜாபு, புரியுதா? இதை மட்டும் சுத்திக்கிட்டு திரியறதையே ஏதோ 100% ஹிஜாப் மாதிரி பேசுவாங்க. இந்த ஹிஜாபை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே ராணுவ தளபதியோட குடும்பம் யார் தெரியுமா? சிசிர குடும்பம். அவங்க குர்ஆன் படிக்கிறாங்களாம், குர்ஆனை விளங்குறாங்களாம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. என்னைக்கு சிசி ஆட்சியை கவிழ்த்து முர்சியை தூக்கி உள்ள போட்டுட்டு அவர் ஜனாதிபதியா வந்தாரோ, அடுத்த மாத அல் ஹசனாத் பத்திரிகையோட கவர் பேஜ் எடுத்து பாருங்க, என்ன போட்டிருந்தாங்க? சிசில இப்படி கன் போட்டோட போட்டு காக்கி சட்டையின் அராஜகம். அட உங்க வாயால தானையா இவரை போட்டு ஏனோ அலிரதியெல்லாம் நாங்கள் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்க, அடுத்த மாசமே மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன காரணம்? தங்களுக்கு எதிராக ஆட்சியை பிடித்து விட்டார். இவ்வளவுதான். குர்ஆனும் இல்ல, சுன்னாவும் இல்ல, ஹதீஸும் இல்ல, ஆதாரமும் இல்ல. இது மார்க்க பிரச்சனையா, சர்வதேச அரசியல் பிரச்சனையா? நீதி நியாயமா அணுகணுமா இல்லையா? எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த சிசிய இந்த அளவுக்கு புகழ்ந்தவர்கள் திரும்ப இகழ்ந்தார்கள். இகழ்ந்தது மட்டும் இல்லைங்க, இந்த கத்தார் பிரச்சனையில நாம நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கத்தாரை காப்பாத்துறதுக்கு தான் இவங்க துடிக்கிறாங்க. அது வெளிப்பட மட்டும்தான். இவங்களுக்கு கத்தாரை காப்பாற்றணுங்கிற 100% தேவையும் இல்லை. மெயின் தேவை ஒன்று இருக்குதாங்க. என்னன்னு கேட்டா கர்லாவியை காப்பாற்றணும். யூசுப் அல் கர்லாவி, கர்லாவியை எப்படி காட்ட பார்க்குறாங்கன்னா உலக மகா பேரறிஞர் மாதிரி காட்ட பார்க்குறாங்க. இப்னு தைமியா பற்றி சொல்லி பாருங்க. அவர் இப்னு தைமியா என்ன பெரிய, இப்னு தைமியா செஞ்ச சேவையில் ஒரு தேக்கரண்டியில காக்கரண்டி அளவுக்காவது உங்களோட யூசுப் அல் கர்லாவி ஒன்றும் செய்யல. ஆனா இப்னு தைமியா இவங்களுக்கு சப்ப மேட்டர். முகமது இப்னு அப்துல் வஹாப் மேட்டரே இல்லை இவங்களுக்கு. ஆனா சையத் அல் குத்துப், முகமது அல் குத்துப், ஆமினா குத்துப், அதே மாதிரி யூசுப் அல் கர்லாவி, கஸ்ஸாலி, இது மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க டாக்கள் சொல்லக்கல. கன்னூசி இவங்களை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. மாமேதைகள் இப்படிப்பட்டவங்க தெரியுமா? சும்மா இருந்த தவக்குல் கர்மானியே ஆயிஷார் அலி ரேஞ்சுக்கு பேசினாக்கள் இவங்க. இந்த தவக்குல் கர்மான் கூட்டு வந்து படிக்கிற பாடு தெரியுமில்ல? ஆயிஷா சித்திகா மதரசா அவங்க நடத்துற மதரசால 7 வருஷம் 5 வருஷம் படிச்சு முடிச்ச, கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த ஆலிமாக்களுக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு யாரை கூட்டு வந்தாங்க? 1 நம்பர் விபச்சாரி ரேஞ்சுக்கு இருக்கிற தவக்குல் கர்மான கூட்டிட்டு வந்து பட்டமளிப்பு விழா நடத்தினாங்க. அதை நாம பேசிட்டோம்ங்கிறதுனால தவக்குல் கர்மானுக்கு பிடிச்ச வாள் இருக்குது. தவக்குல் கர்மான் எப்படி தெரியுமா? ஒன்றும் இல்லை, சமாதானத்துக்கான நோபேல் பரிசு எடுத்தாள் அவள். நோபேல் பரிசு தானே எடுத்தாள் அவள், வேற எதையுமா எடுத்தா? நோபேல் பரிசு எடுத்துட்டா சொர்க்கம் என்று அர்த்தமாப்ப. அவள் இங்க வந்து என்ன செஞ்சா? தவக்குல் கர்மான் இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஏர்போர்ட்ல வரும்போது, பழைய செய்தி நினைவூட்டலுக்கு சொல்றேன், ஏர்போர்ட்ல இறங்கி வரும்போது அவளுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. எப்படி வரவேற்பு தெரியுமா? இந்த கண்டிய குத்து டான்ஸ் இருக்குல்ல, இப்படி 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 ஆடுவாங்கல்ல பெரகராவில், அந்த கண்டிய குத்து டான்ஸோட ஒரு வரவேற்பு. அந்த குத்து டான்ஸ் ஆடுற ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, குமரு பிள்ளை எல்லாம் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு அவளுகளோட இவளும் தோளுக்கு மேல கையை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறா. யாரு? இஸ்லாமிய பெரிய புரட்சி பெண்மணி இவர். யார்? சும்மா இருக்கிற அல்லக்கை நொல்லக்கைகளை எல்லாம் தமிழ் உலகத்துக்கு பெரிய புரட்சி பெண்ணாக காட்டுறது யாரு? அவளை விட இஸ்லாத்துக்காக பாடுபடுகிற சாதாரண பல சகோதரிகள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். ஏகத்துவத்திற்காக உழைக்கிற பெண்மணிகள் இருக்கிறார்கள். மார்க்கத்தை படித்து இஸ்லாத்துக்குள் நுழைந்து இந்த இஸ்லாத்திற்காக வாழுகிற முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களை பத்தி நீங்க பேசினா கூட ஒரு கணக்கு. சர்வதேச மட்டத்தில் விபச்சார ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தி, கண்ட கையை பிடிச்சு கொஞ்சிற ஒருத்தி, அவளை கொண்டு வந்து இஸ்லாமிய புரட்சி பெண்ணுட்டாங்க. ஏன் தெரியுமா? இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அன்னைக்கு தவக்குல் கர்மானுக்கு ஆதரிச்சு முக்கியமான யாராவது பேசினாங்களா? வாயை மூடிக்கொண்டிருந்தாங்க. ஏன் தெரியும்? ஆதரிச்சிட்டோம், மாட்டிக்கிடுவோம். அது மட்டும் இல்ல, இதுல எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இவங்க இந்த கத்தாரையோ யாரையோ காப்பாத்துறதுக்கு முன்னாடி கர்லாவிக்காக ஏன் இவங்க ஆதரவு திரட்டுறாங்கன்னா, இந்த கர்லாவியை கொஞ்சம் விளங்கிக்கிறங்க. யூசுப் அல் கர்லாவிக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. கத்தாருக்கு மட்டும் இல்ல தடை, இவங்களுக்கு பெரிய ஈரக்குலை வெடிக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா யூசுப் அல் கர்லாவிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இமாம் கர்லாவி, ஷேக் கர்லாவி, அல்லாமா கர்லாவி, முஜத்திது கர்லாவி, எத்தனை பட்ட பேர் இவருக்கு. இவ்வளவு பட்ட பேரை சொல்லி இந்த கர்லாவிக்கு தடை விதிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நியாயமா யோசிங்க. அவங்க கர்லாவிக்கு மட்டும் தடை விதிக்கல, கர்லாவியோட சேர்த்து நீங்க யாருண்டு அறிஞர்கள் என்று எத்தனை பேரை பார்ப்பீங்களோ அந்த லிஸ்டில் இருக்கிற இன்னும் நிறைய பேருக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க.
கர்லாவிக்கு துடிக்கிற அளவுக்கு ஏன் நீங்க மற்ற அறிஞர்களுக்காக துடிக்கல? கர்லாவிக்கும் துடிங்க. அதே மாதிரி மற்ற அறிஞர்களுக்காக துடிக்க வேண்டியதானே? அவருக்கு தடை வைத்து விட்டார்கள், இவருக்கு தடை வைத்து விட்டார்கள், அவருக்கு தடை, இவர் இப்படி பேச வேண்டியதானே? அது ஏன் அவங்களெல்லாம் பேசாம ஷேக் கர்லாவி, அல்லாமா கர்லாவி, இமாம் கர்லாவி, முஜத்தித் கர்லாவி எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர்? சுய இன்பம் ஹலால் என்று ஃபத்வா கொடுத்தவர் யாரு? ஷேக் கர்லாவி, அல்லாமா கர்லாவி, முஜத்தித் கர்லாவி. எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்கஹால் கொஞ்சமா யூஸ் பண்ணினா ஹலால், கூட யூஸ் பண்ணினா தான் ஹராம். யாரு? இந்த ஷேக் கர்லாவி. இந்த அறிஞர் பெருமகனார் தான் கொஞ்சமா ஆல்கஹால் குடிச்சா அது ஹலாலாம், கூடுதலா குடிச்சா தான் ஹராம். இந்த மதுகப்புல சொல்லுவாங்கல்ல, கஞ்சாவை மௌலவிமார் மட்டும் அடிச்சுக்கலாம். அது மாதிரி வர்ற ஃபத்வா என்ன? இவர் அறிஞர் நினைச்சு, இது அறிஞர் இல்லை. இவரை எப்படி பார்க்கணும்? கத்தார் அற்ப காசுக்காக விலை போய் ஃபத்வா கொடுக்கிற ஒரு ஏஜென்ட் இவர். கத்தாருக்காக, அரச சபைக்காக எப்படியெல்லாம் ஃபத்வா கொடுக்க சொல்றாங்களோ அப்படியெல்லாம் ஃபத்வா கொடுக்கிற ஒரு கண்ட்ரக்காரன் இவர். இந்த வீடியோ வெளியே போகல, நோம்புண்டு வாக்காம பாருங்களேன். ஏன்னு கேட்டா இதை சொன்னா தாங்காதவங்களுக்கு. கர்லாவி பேசிட்டாரு, கர்லாவியை பத்தி பேசிட்டாரு. கர்லாவி தான் அல்கஹால் இந்த 0.5% நினைக்கிறேன், இது கூடுமென்றாரு. இது கூடுமென்றாரா? கத்தார் ஏர்வேஸ்ல லோ தெரியுமில்ல, கத்தார இஸ்லாமிய நாடுங்கிறாங்கல்ல, கத்தார் ஏர்வேஸ்ல இந்த மெனு கார்டு கொடுப்பாங்கல்ல, மெனு கார்டுல சாராயம் இருக்கும், கீழே குறிப்பு இஸ்லாமிய விதிமுறைகளுக்கு உட்பட்டது. கத்தார் ஏர்வேஸ்ல சாராயம் இருக்குது, சாராயம் மெனுல இருக்கு. மெனு கார்டுல குறிப்பு என்ன தெரியுமா? குறிப்பு இஸ்லாமிய விதிமுறைகளுக்கு உட்பட்டது. அப்ப கத்தார் ஏர்வேஸ்ல குடிக்கிற சாராயம் ஹலாலோ? கத்தார் ஏர்வேஸ்ல விபச்சாரம் செஞ்சா ஹலாலோ? கத்தார் ஏர்வேஸ்ல எது செஞ்சாலும் ஹலாலோ கேட்பாங்க. அப்ப சவுதி ஏர்வேஸ்ல இருக்குதா இல்லையா? அது எங்களுக்கு தெரியாது. இருந்தா உங்களை மாதிரி தான் அவனும். எங்களுக்கு சவுதி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அவனை காப்பாற்ற வேண்டிய தேவையும் இல்லை. ஆனா நாங்க அறிஞ்சு இல்லை, இருந்தா உங்களை விட கேடு கட்டவன் அவன். இவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு சவுதி முக்கியமா, கத்தார் எவனும் முக்கியம் இல்லை போ. ஆனா எவன் தப்பு செஞ்சாலும் தப்பு. இது எதுக்குன்னு கேட்டா, இப்ப கத்தார் ஏர்வேஸ்ல சாராயம் வச்சிருக்குது. அதான் ஷேக் கர்லாவி சொல்லியிருக்கிறாரா இல்லையா? மார்க்கத்துல கூடுமாமே. மார்க்கத்துல கூடும்னு சொல்லாத, உன் கர்லாவிட்ட கூடும்னு சொல்லு. கர்லாவிட்ட கூடுமானதெல்லாம் மார்க்கத்துல கூடும்னு அர்த்தமா? அது மாதிரி இவர் தான் பெரிய அறிஞர் பெருமகனார். இப்ப பலஸ்தீனுக்கு நமக்கு என்னங்க பிரச்சனை? பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இடமா மார்க்கமா? முதல்ல மார்க்கம். நாம இஸ்லாமியர்கள், அவங்க யூதர்கள். ஆனா கர்லாவிட ஃபத்வா என்ன தெரியுமா? நாமளும் முஸ்லீம்களாம், அவங்களும் வேறொரு வகையில முஸ்லீம்கள் தான். நாமளும் முஸ்லீம்கள், அவங்களும் இன்னொரு வகையில முஸ்லீம்கள் தான். நமக்கும் அவங்களுக்கு இஸ்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கும் அவங்களுக்கு இடம் தான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தையில பிரச்சாரமா சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கும் யூதர்களுக்கும் இஸ்லாத்தையே பிரச்சனையா சொன்னாங்க. நீங்க வந்து இடத்தை மட்டும் தான் பிரச்சனையா அவங்கள கர்லாவி சொல்றாரு. இடம் மட்டும் தான் எங்களுக்கு பார்த்து. இது என்ன? இதை சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள். நீ எங்க இஸ்ரேல் எதிர்க்கிறீங்க? இஸ்ரேல் ஆதரிக்கல செய்யற. எங்களை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் மார்க்கமே பிரச்சனை, மதமே பிரச்சனை, கொள்கையே பிரச்சனை. அப்ப இதை விளங்க வேணாமா? இப்படி ஃபத்வா கொடுத்தவரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பாத்தீங்களா எப்படிப்பட்டவர் தெரியுமா? இதுல இன்னொன்னையும் பார்க்கணும். ஒரு ஒப்பீடு வேற செய்யறாங்க. என்ன ஒப்பீடுன்னு கேட்டா, இந்த கத்தார் பிரச்சனையில மன்னர் சல்மான உள்ள இழுத்து, சல்மான் தானே தடவிச்சாரு, அதனால சல்மான உள்ள இழுத்து, பாத்தீங்களா இவன்லாம் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளனா? டொனால்ட் ட்ரம்ப்ட பொண்டாட்டி வாரா, மெலானியா வர்றா, அவள கைய பிடிச்சி அவளோட முசாபகா செய்கிறார் மன்னர் சல்மான். இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது, பச்சை ஹராம். மன்னர் சல்மான் செய்ததை 1% கூட நாங்க தௌஹீத் ஜமாத் ஆதரிக்க மாட்டோம். சலபுகள் ஆதரிங்க, எவன் ஆதரிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க ஆதரிக்க மாட்டோம், இஸ்லாம் ஆதரிக்காது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணுடைய கையை கூட தொட்டதில்லை. ரசூலுல்லாஹ்வை பத்தி ஆயிஷா சொல்றாங்க, அந்நிய பெண்ணை தொடக்கூடாது. மன்னர் சல்மானில மன்னர் சல்மான வாப்பா பிடிச்சாலும் ஹராம் தான். நாங்க ஹலாலாக்க மாட்டோம். சல்மானை காப்பாத்தி நரகம் போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, மன்னர் சல்மான் டொனால்ட் ட்ரம்ப் பொண்டாட்டிய கையை பிடிச்சா மகா குற்றம், மார்க்கத்தில் மகா குற்றம் தான். ஆனா இந்த இஹ்வான்கள்ட்ட, ஜமாத்தே இஸ்லாமி அமீர்கள்ட்ட, ஜமாத்தே இஸ்லாமி நண்பர்கள்ட்ட, ஜமாத்து சலாமா நண்பர்கள்ட்ட, இஹ்வான்களை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாத்தையும் பெரிய விஷயம் அது டொனால்ட் ட்ரம்ப்ட கையை பிடிச்சது. சவுதி மன்னர் ஒரு அறிஞன் அல்ல, நாங்க அவர் அறிஞனா பார்க்கவும் இல்லை.
ஒரு ஆட்சியாளராக தான் பார்க்கிறோம். அவன் செஞ்சா தப்பு, மாற்று கருத்து இல்லை. ஆனா கர்லாவியை நீங்க எப்படி சொல்றீங்க? ஆட்சியாளனா சொல்றீங்களா, அறிஞர் பெருமகனா சொல்றீங்களா? அறிஞர் பெருமகனா சொல்றீங்க. உங்களை மன்னர் சல்மான் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டாடிய கையை பிடிச்சத இவ்வளவு பெருசா பேசுறமே, இதுக்கு முன்னாடி நாங்க கர்லாவியை பத்தி பேசும்போது இதே வார்த்தையை சொன்ன நேரத்தில் நீங்க தானே கர்லாவியை காப்பாத்தினீங்க. எப்ப காப்பாத்தினாங்க? மன்னர் சல்மான் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டாடிய கையை பிடிச்சா தப்பு, ஹராமா. ஆனா யூசுப் அல் கர்லாவி கத்தார் அமீர் கொண்டாடிய கையை பிடிச்சா ஹலால். அது ஏண்டா முஸ்லீம் பொம்பளை தானே, முஸ்லீம் பொம்பளை கையை பிடிச்சா ஹலால். அப்ப கிறிஸ்டிய பொம்பளை கையை பிடிச்சா தான் ஹராம், மெலானியாவை பிடிச்சா ஹராம், கத்தார் மன்னர் கொண்டாடிய பிடிச்சா ஹலால். அப்ப எந்த ஊர் நியாயம் ராஜா இது? எங்க இருந்து இந்த நியாயத்தை எடுக்கிறீங்க? ரெண்டு பேரும் செஞ்சது பச்சை ஹராம். இது எந்த காலத்திலும் இஸ்லாம் ஆதரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. ஆனா மன்னர் சல்மான் ஒரு அறிஞன் அல்ல. நீங்க யூசுப் அல் கர்லாவி அறிஞனுங்கிறீங்க. சல்மான் செய்ததை விட பல 100 மடங்கு பெரிய குற்றம் கர்லாவி செய்தது. தப்புண்டா ரெண்டு பேரையும் தப்புண்டு. நீ கையை பிடிக்கிறது சரின்னு சொல்றதா இருந்தா கர்லாவி பிடிச்சாலும் சரி, மன்னர் சல்மான் பிடிச்சாலும் சரின்னு சொல்லிட்டு போ. எங்களை பிடிச்சவளை அவன் செஞ்சாலும் ஹராம், இவன் செஞ்சாலும் ஹராம். ஆனா உங்க பார்வை நியாயமற்ற பார்வை. கர்லாவி செஞ்சா காப்பாற்ற பாக்குறீங்க, சல்மான் செஞ்சா தூக்கி எறிய பாக்குறீங்க. முர்சியோட ஒப்பிடுவாங்க. எப்படி? முர்சி எப்படிப்பட்ட ஆட்சியாளர் தெரியுமா? குர்ஆன மனப்பாடம் செய்த ஆட்சியாளர், தொழுகை நடத்துகிறார். முர்சி தொழுகை நடத்தினா நல்ல ஆட்சியாளரா? இப்படியா பாக்குறது? இதுதான் நியாயமானவர். தொழுகை நடத்திட்டா நல்லவனா? எத்தனையோ பேர் தொழுகை நடத்திக்கிட்டு பொம்பளை பிடிச்சிக்கிட்டு போகலையா? எத்தனையோ பேர் தொழுகை நடத்திக்கிட்டு அனாச்சாரம் செய்யலையா? அப்ப என்ன நினைக்கணும்? இது தங்கட ஆட்சியாளர்களை, இந்த கத்தாரையும் கர்லாவியையும் காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. சவுதி அரேபியா ஒரு கொடுமையான நாடு மாதிரி காட்டுறதும், இவ்வளவுக்கும் அவன் செஞ்சது என்ன? ஈரானை எதிர்த்தது, ஈரானுக்கு உதவுவர்களை எதிர்த்தது. இந்த அறிவிப்பு தான் பெரும்பாலான அறிவிப்பு இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஈரானை எதிர்க்கிறார்களாம், கத்தாரை எதிர்க்கிறார்களாம், சவுதி அரேபியா முதற்கொண்ட நாடுகள் ஜசீராவுக்கு தடை விதிச்சிட்டாங்களாம். அதனால இவங்க எல்லாம் பெரிய தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பேசுறீங்களே. ஜசீரா செஞ்ச வேலை தெரியுமா? ஜசீராவில் என்ன செய்வான் தெரியுமா? இந்த அரபுலக புரட்சி வெடிச்சதுல கர்லாவி இன்னொன்று விளங்கிருங்க. அரபுலக புரட்சி வெடிக்கிற நேரத்தில் எகிப்தில் மக்கள் போராடினாங்க, பொதுமக்கள் தான் போராடினாங்க. இடையில இந்த இஹ்வான்கள் பூந்து கொண்டாங்க. பூந்து கொண்டு என்னமோ இஹ்வான்களே போராடின மாதிரி காட்டினாங்க. காட்டுற நேரத்தில் அப்ப இவர் கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? எகிப்திலே ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடுவது கட்டாயம் என்றார். எகிப்தில் மக்கள் புரட்சி வெடிக்குது, அப்ப எகிப்தில் ஆட்சியாளருக்கு எதிராக போராடணுமா, கட்டாயம் எல்லாரும் ரோட்டுக்கு போங்கிறாரு. சேம் டைம் அதே நேரத்தில் கத்தார்லையும் மக்கள் புரட்சி வெடிக்குது. அப்ப என்ன ஃபத்வா கொடுக்குறாரு தெரியுமா? கத்தாரில் வீதிக்கு இறங்குவது ஹராம். ஒரே காரியம் ரெண்டு நாட்டில் நடக்குது. ஒரு நாட்டுக்கு ஹலால் ஃபத்வா, இன்னொரு நாட்டுக்கு ஹராம் ஃபத்வா இன்னொரு நாட்டுக்கு. ஏன் தெரியுமா? அவர் கத்தார்ல இருக்காரு, அவர் எகிப்துக்காரரு. கத்தார்ல தான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. இருக்கிற நாட்டுக்கு ஜால்ரா அடிக்கணுமா இல்லையா? அந்த ஜால்ரா அடிக்கிறதுக்காக கத்தார்ல செய்யாத ராணுவத்தை கொண்டு போய் போட்டு ஷூட் பண்ணுன்னு சொன்னாங்க கத்தார் மக்களை. இதை ஜசீராவில் காட்டினாங்களா? கத்தார் அரச குடும்பத்தில் ஊழலை காட்டுறானா? கத்தாரில் நடக்கிற அநியாயத்தை காட்டுறானா? ஈரானில் நடக்கிற அநியாயத்தை காட்டுறானா? அதையெல்லாம் காட்டலையே. ஆனால் சவுதி அரேபியாவில் ஊழல் நடக்குது. சவுதி அரேபியா அரச குடும்பம் இப்படி, பஹ்ரைன் அரச குடும்பம் இப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படி. நீ காட்டு. அவன் செஞ்சா தப்பு தான், காட்ட வேணாம்னு சொல்லல. அது என்ன அந்த நாடுகளை மட்டும் காட்டிட்டு இந்த நாட்டை மட்டும் காப்பாத்துற என்ன தேவைன்னு கேட்டா, அந்த நாடுகளுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கணும். உண்டாக்குறதுக்கு பெரிய கருவியாக ஜசீராவை கத்தார் பயன்படுத்திக் கொள்கிறது. அது மட்டும் இல்ல, எகிப்தில் சிசி ஆட்சிக்கு வந்து இந்த இஹ்வான்களை எல்லாம் சுட்டு தள்ளினாரு. தப்பு தான், செய்யக்கூடாது, போட்டு தள்ளினாரு. அவங்களுக்கு எதிராக நிறைய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார். சிசியை நாம ஆதரிக்கல, தப்பு அவர் செஞ்சது. அந்த நேரத்தில் சிசி கொடுமைக்காரன், அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் கர்லாவி, ஷேக் கர்லாவி. இதே நேரத்தில் இப்ப சிரியாவில் அதே ஈரான் இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே, அசதுடைய படை இவ்வளவு அநியாயத்தை செய்கிறானே, அலவியா தரீக்காவை காப்பாற்றிக்கிறதுக்காக உலக வரலாற்றில் ஒரு நாட்டில் இவ்வளவு மக்கள் அகதியாகவில்லை, இவ்வளவு மக்கள் கொல்லப்படவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பாரிய யுத்தத்தை, அநியாயத்தை ஈரான், சிரியா, அசதுடைய படை, ஹிஸ்புல்லாக்கள் எல்லாம் செய்கிறாங்களே. இதை ஏன் கர்லாவி கண்டிக்கல?
இதையே உங்க ஜமாத்தே இஸ்லாமி கண்டிக்கல, இதுக்கு எதிராக இஹ்வான்கள் திரளல. உங்களை கொண்டா பரிதாபம் தேடுறீங்க, ஆனா உண்மையான முஸ்லிம்களை கொண்டா கணக்கில்லாம இருக்கிறீங்க. கேட்டா அரசியல் லாபம், அற்பமான அரசியல் லாபத்தை அடைஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக இவ்வளவு காரியங்களையும் இவர்கள் செய்கிறார்கள். செய்துவிட்டு பாத்தீங்களா, கத்தார் பாவம், கத்தார் பரிதாபம், கத்தாருக்கு சவுதி அநியாயம் செய்கிறது. அவன் அநியாயம் செஞ்சு அல்லாட்ட அவன் பார்த்துக்கிடுவான். இது ஒரு அரசியல் பிரச்சனையா பாருங்க, ஆன்மீக பிரச்சனையா பார்க்காதீங்க. வெளிப்படையில் பார்த்தா கத்தார் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றுக்கும் இஹ்வான்கள் தான் அடிப்படையா இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் அவங்களுக்கும் தடவிச்சு தான் இருக்கிறான். இந்த ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளை இலங்கை முஸ்லிம்கள்ட்ட ஹிஸ்புல்லா போராளிகளாக காட்டினது யாரு? அல்ஹசனாத்தும், எங்கள் தேசமும், மீள்பார்வையும், பிரபோதய, தி ட்ரெண்ட், இது மாதிரி பத்திரிகைகள் தான் காட்டினீங்க. அவன் 1 நம்பர் ஷியாக்காரங்க. ஷியாக்காரனை இஸ்லாமிய போராளியாக காட்டினது யாரு? இவங்க தான். இலங்கையில முதல்ல ஷியாக்களுடைய புத்தகத்தை தமிழாக்கம் செய்து வெளியிட்டது யார்? இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி. ஈரானிய புரட்சியை இஸ்லாமிய புரட்சியாக அங்கீகரிப்பதாக அறிவித்த ஒரு மாமேதை யாரு? உங்களுடைய அபுல் ஆலா மௌதூதி. நாங்க அறிவிக்கல, ஈரானிய புரட்சி. அது ஈரானிய புரட்சின்னு சொல்லி இஸ்லாமிய புரட்சி எது அங்க நடக்குது? இஸ்லாமிய ஆட்சியா இப்ப நடந்துகிட்டு இருக்குதா? அவன் செஞ்சது இஸ்லாமிய புரட்சியா? ஷாவுடைய ஆட்சியை கழுத்து கொண்டு வந்தான். ஈரானை அன்று தொடக்கம் இன்று வரை ஷியாக்களை ஆதரித்து ஷியாக்களுக்கு வக்காலத்து வாங்கி ஷியாக்களை காப்பாற்றியது இஹ்வான்கள். இன்றைக்கும் கத்தாரை காப்பாற்றுற பேர்ல ஷியாக்களை காப்பாற்றுவதற்கு முனைகிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனையில சவுதி தவறா கத்தார் தவறா என்பதற்கு அப்பால் சவுதி அரேபியாவுடைய நிபந்தனைகள்ல நிறையவே ஷியாக்களுக்கு எதிரான நிபந்தனைகள் இருக்கிறது. அதே போன்று இஹ்வான்களுக்கு எதிரான நிபந்தனைகள் இருக்கிறது, கர்தாவிக்கு எதிரான தடைகள் இருக்கிறது. இதுதான் இவங்களுக்கு காட்ட முடியாம ஃபேஸ்புக்ல, சமூக வலைதளங்கள்ல, மற்ற எல்லாத்துலையுமே இப்படி எழுதி கொண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து ரமதானுடைய நோன்பு காலத்தில் இருக்கிறோம், இந்த நேரத்திலேயாவது அல்லாஹ்வுடைய பயத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நடுநிலையாக யோசிங்க. எங்களை பொறுத்தவரையில மீண்டும் சொல்லுகிறோம், கத்தாரை நாம எதிர்க்கவும் இல்லை, சவுதியை ஆதரிக்கவும் இல்லை, அல்லது சவுதி எதிர்க்கவும் இல்லை, கத்தாரை ஆதரிக்கவும் இல்லை, நமக்கு தேவையில்லை. கொள்கையைத்தான் எதிர்க்கிறோம். ஈரானை எவன் ஆதரிச்சாலும் அவனை எதிர்ப்போம், ஷியாக்களை எவன் ஆதரிச்சாலும் அவனை எதிர்ப்போம், வழிகேடனை எவன் ஆதரிச்சாலும் அவனை எதிர்ப்போம். வழிகேடனுக்கு எதிராக எவன் நின்றாலும் அந்த விஷயத்தில் மட்டும் சரி கண்டுவிட்டு சொல்வோம். குறைந்தபட்சம் என்ன நினைக்கணும் தெரியுமா? சவுதி அரேபியாவில் மக்கா மதீனா இருக்குண்டாவது நினைக்கிறேன் நீங்க. குறைஞ்சபட்சம் வேற ஒன்றும் தேவை. அங்க போய் நாம நிம்மதியா ஓரளவுக்காவது இந்த சுன்னா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஹஜ்ஜையோ உம்ராவையோ செஞ்சுட்டு வரோம்னா அது அவன் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான் செய்யணும். இதே ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருந்திருந்தா நீங்க அங்க போய் சுஜூது பண்ண முடியுமா? போக்குலே கல்லொண்ட தருவான், கல்லை வச்சுக்கேண்டு. போக்குலே முத்துவா பண்றதுக்கு ஒரு பொம்பளையே தருவான், வச்சுக்கேண்டு. செய்வீங்களா? அப்ப இதுக்கு தான் ஆசைப்படுகிறாங்களா இவங்க? அப்ப என்ன புரியணும்னு கேட்டா, சவுதி முருகலில் தெளிவான முருகல் ஏற்பட்டிருப்பது ஈரானுடனான பிரச்சனை. ஷியாக்களை கத்தார் ஆதரிக்கிறது, தீவிரவாதத்திற்கு அடைக்கலம் கொடுக்கிறது. இந்த அடிப்படையில் தான் பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அந்த இடத்தில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நடுநிலை பார்வையோடு இரண்டு பக்கமும் செறிவிலை பார்க்க வேண்டும். இதை சொன்னதோடு நாளைக்கு வந்து என்ன சொல்லக்கூடாது, சவுதியில் சாராயம் இல்லையா, சவுதியில் விபச்சாரம் இல்லையா, சவுதியில் அது இல்லையா, இது இல்லையா, எல்லாம் இருக்குது, எல்லாம் பாத்தில், எல்லாம் வழிகேடு. போதுமா? சவுதியில் சாராயம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, இருந்தா ஹலால்னு சொல்லவும் இல்லை. கத்தார யார் வயசுக்கு மாதிரி இருந்தா ஹராம் தான், செஞ்சா குத்தம் தான். தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்து என்ன அனாச்சாரத்தை என்றாலும் வெளிநாட்டுக்காரன் செஞ்சுக்கேன்னு சவுதி அரேபியா கொடுத்து வச்சிருக்கிறான். பச்சை ஹராம்னு தான் சொல்றோம், அவன் செய்யற தவறுன்னு தான் சொல்றோம். அதனால என்ன செஞ்சிடக்கூடாது, செலவுகளை நோக்கி கேட்கிற கேள்விகளை எல்லாம் எஸ்எல்டிஜியை நோக்கி இந்த ஜமாத்தே இஸ்லாமி சகோதரர்கள் கேட்கக்கூடாது. நீங்க அவனை ஆதரிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கேட்பிய, நாங்க அவனை ஆதரிக்கவும் இல்லை, இவனை எதிர்க்கவும் இல்லை. இவனை எதிர்த்தாலும் கொள்கைக்காகத்தான் எதிர்ப்போம், அவனை எதிர்த்தாலும் கொள்கைக்காகத்தான் எதிர்ப்போம். வெளிப்படையில் ஷியா ஆதரவு போக்கை கத்தார் கைக்கொள்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.